இந்திய நாடு என் நாடு இந்திய கோயிலுக்கு வந்தேன். உனக்கு இந்த கோயில்ல என்னடா வேலை? நான் என்ன இந்த கோயிலுக்கு வரக்கூடாது? காஷ்மீர்ல 26 பேரை சுட்டு கொன்னது முஸ்லிம் தீவிரவாதிங்க. அதுல நீ தாண்டா முஸ்லீம். ஏன் இந்த கோயிலுக்கு வந்த? வெளிய போடா. நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். நீ என்ன சொல்ல நீ யாருடா? நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வாழ்ந்தேன். ஏய், ஏன்டா சண்டை போடுக்கிறீங்க? ஏய், இந்த இந்தியாவில் 2 மதம் இல்லை. இவன் கிறிஸ்டின். 3 மதமும் ஒற்றுமையாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரோ எங்கேயோ ஒரு முஸ்லீம் தீவிரவாதி இந்துக்களை 26 பேரை கொண்டுட்டானுக்காக இங்க இருக்கிற முஸ்லீம் பூரா தீவிரவாதி ஆயிடுவாங்களா? எல்லா தீவிரவாதியும் முஸ்லீம் தான். எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதி இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. தம்பி இந்தியாவிலே பிறந்தாரு, இந்தியாவிலே தான் வளருவார், இந்த ஊர்ல தான் வாழுறாரு. இவர் இந்து, புரியுதா? அதனால 2 பேரும் சண்டை போட்டுக்கூடாது. அவன் தீவிரவாதி. இந்துக்கள்லயே நிறைய பேர் அஹிம்சைவாதியா இருக்கிறாங்க, தீவிரவாதியாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல, இந்துக்கள்லயும். அதனால இப்போ மத ரீதியா கலவரத்தை உண்டு பண்ணி மக்களிடையே பிளவுபடுத்தி அந்த அரசியல் ஆதாயத்தை தேடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம போய் சிக்கி சீரழியக்கூடாது, புரியுதா? அதனால நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் அந்த காழ்ப்புணர்ச்சியில பழி வாங்குற திட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் நொந்து நூடுல்ஸ் ஆகணும். அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம இந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். இந்த முஸ்லீம் தம்பி, கிறிஸ்டின் தம்பி, இந்து தம்பி, ஜெய்ஹிந்த்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.